Hello friends, இந்த வீடியோவில் நம்ம ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது எதுக்காண்டினா நம்மளோட ஃபண்டு எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்க்குறது. நார்மலாக சொல்லணும்னா இப்போது மிஷினரின்னு எடுத்துப்போம். நம்ம 2010 1 லட்ச ரூபா இருந்திருக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில். 2011 அதே மிஷினரி என்ன ஆயிருக்கு, 2 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. இப்போது இந்த 1.5 லட்சம் இருக்கா, 1,50,000 டிஃப்ரென்ஸ். அது என்ன ஆச்சு? அது என்ன புது மிஷினரியா, இல்லை இருக்கிற மிஷினரியிலேயே எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கோமா, இல்லை இந்த 1 லட்ச ரூபா மிஷினரியை விற்றுட்டு 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம கட்டியிருக்கோமா, இந்த மாதிரி நமக்கு அல்டிமேட் ஃபிகர் மட்டும்தான் இருக்கே தவிர அந்த பர்டிகுலர் ஃபண்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எதுக்காண்டி யூஸ் பண்ணோம், எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம், எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணோங்கிறத நம்ம இங்கே எதுலேயுமே காமிக்க மாட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம பண்ண எக்ஸ்பெண்டிச்சர்ஸை காமிப்போம். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டோட அல்டிமேட் வேல்யூ மட்டும் தான் காமிப்போமே தவிர கூடினதுக்கு ரீசன் என்ன, ஏன் கூடுச்சு, எப்படி கூடுச்சு, என்னென்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஃபண்டு ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டு ஃப்ளோவில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃபண்டு எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை சேஞ்சஸ் இன் ஃபினான்ஷியல் பொசிஷன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மிஷினரியோட விலை கூடுச்சுன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷனோட ஓவரால் சேஞ்சஸ் மாறும். இந்த மாதிரி நமக்கு என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரி 10,000 ரூபாலேருந்து 5,000 ரூபா ஆயிருக்குன்னா அந்த 5,000 ரூபா லாஸ் நாள் ஆனதா, இல்லை சேல் நடந்துச்சா, இல்லைனா 10,000 ரூபாய்க்கு மிஷினரி விற்றுட்டு திரும்ப 5,000 ரூபாய்க்கு புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமான்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போடுற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் ஃபண்டு ஃப்ளோ அனாலிசிஸ். இதில் சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் ஃபண்ட் ஃப்ளோ போட முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சோர்சஸ் ஆஃப் ஃபண்டு, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டு. ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டும் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டும் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் மிஷினரியவோ பர்டிகுலர் லேண்ட் அண்ட் பில்டிங்கையோ ஏதோ ஒன்று நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பணம் எங்கேருந்து வருது, சோர்ஸ். நமக்கு பணம் எங்கேருந்து வருதோ அதெல்லாம் சோர்ஸு. வந்த பணத்தை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மிஷினரி வாங்க போகிறோமா, லேண்ட் வாங்க போகிறோமா, எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் அப்ளிகேஷன். இது ரெண்டுமே நமக்கு டேலி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா நமக்கு வந்திருக்கு, நம்ம கையில் வந்திருக்கு, ஈக்குவல் டு அந்த 100 ரூபாயை நம்ம செலவு பண்ணிட்டோம். இதுக்கு பேர் தான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். எப்போவுமே சோர்ஸும் அப்ளிகேஷனும் ஈக்குவலாக இருக்கும். சோர்ஸ்னால் நமக்கு பணம் எங்கெங்கேருந்தெல்லாம் வருதோ அதெல்லாம் சோர்ஸு. அப்ளிகேஷன்னா அந்த பணத்தை, நமக்கு சோர்ஸாக கிடைச்ச பணத்தை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதுதான் அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு சோர்ஸில் சில ஐட்டம்ஸ் இருக்குது. இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஒரு ஷேர் கேபிட்டல் நம்ம இஷ்யூ பண்ணுறோன்னா அந்த ஷேர் கேபிட்டல் நமக்கு பணம் கிடைக்கும். ஸோ இது ஒரு சோர்ஸு. ஃபண்ட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். இது நார்மலாக நம்ம பண்ணுற பிஸ்னஸ் ஆப்ரேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிற பணம். இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர். எப்படி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணால் பணம் கிடைக்குமோ அதே மாதிரி டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணாலும் நமக்கு பணம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஒரு அசெட், பிளான்ட் அண்ட் மிஷினரியோ ஃபர்னிச்சரையோ பில்டிங்கையோ விற்றோன்னா நமக்கு பணம் கிடைக்கும். அது ஒரு சோர்ஸு. நான் ட்ரேடிங் இன்கம். இது நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேஷன் மூலமாக வந்த இன்கம் ஃபண்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். நான் ட்ரேடிங் இன்கம்னா நமக்கு அது தவிர வேறு ஷேர், வேறு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் நமக்கு நான் ட்ரேடிங் இன்கம். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கான ஒரு கேபிட்டல், நம்ம பண்ணுற செலவு தான் ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ போன மாதம் நம்ம 1000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். இந்த மாதம் 800 தான் செலவு பண்ணுறோன்னா இந்த 200 ரூபா இருக்குல்ல, இந்த 200 ரூபா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸு. அந்த 200 ரூபாயை நம்ம வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு மீனிங். அதனால தான் டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலும் ஒரு சோர்ஸு. அப்புறம் எனி அதர் இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி ஆர் டிக்ரீஸ் இன் அசெட். இது போக வேறு ஏதாச்சும் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ டிக்ரீஸ் அசெட் வேல்யூ குறைஞ்சிச்சுனாலோ அது இங்கே இதுக்கு ஒன்றுமே மீனிங் கிடையாது. ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். இந்த மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஷீட்டில் வர்ற பேலன்ஸை தான் இங்கே எடுத்து எழுதணும். இவங்க கொடுக்குறத கண்டுக்க வேணாம். இது நான் சம் போடுறப்ப எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் ஷீட்டில் டிக்ரீஸ் வந்தால் ஒரு இடத்துல போடணும், இன்க்ரீஸ் வந்தால் ஒரு இடத்துல போடணும். அது எப்படிங்கிறத நம்ம சம்மில் பார்த்துருவோம். இதெல்லாம் சோர்ஸஸ். அப்ளிகேஷன்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். கொடுத்த ஷேர் கேபிட்டல் நம்ம திரும்ப வாங்குகிறோம். திரும்ப வாங்குறப்ப என்ன பண்ணுவோம், பணம் பே பண்ணுவோமா, அப்போ நம்ம இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன். ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்.
கொடுத்த டிபென்ச்சரை திரும்ப வாங்குகிறோம், அப்போ நம்ம பணம் பே பண்ணுவோம். ஸோ அப்ளிகேஷன். ரீபேமெண்ட் ஆஃப் லாங் டேர்ம் லோன், நம்ம வாங்கின லோனை ரீபே பண்ணுறோம், பணம் வெளியே போகுது, அது ஒரு அப்ளிகேஷன். சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் வந்து நமக்கு சோர்ஸு, ஆனால் ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம பணம் வெளியே போகுது. ஸோ அப்ளிகேஷன். பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் பே பண்ணுறோம், நமக்கு அப்ளிகேஷன். நான் ட்ரேடிங் பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணால் அது நான் நான் ட்ரேடிங் இன்கம்னு சொன்னேன்னா, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் அது நான் ட்ரேடிங் பேமெண்ட். ஏன்னா நமக்கு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு பேமெண்ட் நடக்குது, அது ஒரு அப்ளிகேஷன். ஃபண்ட் லாஸ் த்ரூ பிஸ்னஸ் ஆப்ரேஷன், நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேஷன் நம்மளோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பண்ணதுனால நமக்கு பணம் எவ்வளோ வெளியே போயிருக்கோ அதுதான் ஃபண்ட்ஸ் லாஸ் த்ரூ பிஸ்னஸ் ஆப்ரேஷன். அப்புறம் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னால் அந்த பர்டிகுலர் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இப்போ நான் போன கேஸில் 1000லேருந்து 800 ஆயிருக்கு. இந்த 200 நமக்கு வந்து லாபம்னு சொல்லி சோர்ஸில் போட சொன்னேன். 800 இருக்கிறது 1000 ஆயிடுச்சு. இப்போ இந்த 200 நமக்கு வந்து தேவையில்லாமல் வேறு இதுலேருந்து எடுத்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டு. இதுதான் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு லெட்ஜர் அக்கௌண்ட். கொஸ்டினில் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சில 4-5 பாயிண்ட்ஸு. அந்த பாயிண்ட்ஸை வச்சு அதுக்கு தேவைப்படுற லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த பேலன்ஸை தான் நம்ம எடுத்து இந்த இடத்துல எழுதணும். தேர்ட் ஸ்டெப்பு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த 3 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.